ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேசும் பனிமலரே நாவலோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஸ்டோரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அன்று ஆஃபீஸிற்கு கதிருடன் வந்த கௌதம் சாராவை அவனுடைய கேபினுக்கு வர சொல்லி சென்றான். அவளும் உடனே எழுந்து சென்றாள். சாரா, இது கதிர், என்னோடய ஃப்ரெண்டு என அவனை அறிமுகம் செய்ய, என்ன பாஸ் நீங்கள் கதிர் சார் எனக்கு தெரியாதா? அடிக்கடி நம்ம ஆஃபீஸ்க்கு வருவாரே என்று சொல்லி கதிரை பார்த்து அவள் புன்னகை ஒன்றை சிந்த கௌதம் பெருமூச்சை வெளியேற்றினான். ஓகே சாரா, நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் கதிரும் பார்ட்னர். ஸோ இனிமேல் கொஞ்ச நாளைக்கு மேக்ஸிமம் இங்கே தான் இருப்பான். அவனுக்கும் நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே பாஸ் என்று அவள் வெளியில் சென்று விட்டாள். அதன் பிறகு கதிரும் அடிக்கடி அங்கு வருவது பழக்கமாகிவிட சாராவும் இயல்பாகவே அவனுடன் பழக ஆரம்பித்து விட்டாள். அவளின் இனிமையான நட்பு கதிருக்கு மட்டுமே என்று கௌதமிற்குமே இழுத்து போனது தான் அங்கு ஆச்சரியம். மூவரும் இணைந்தே அந்த ப்ராஜெக்டில் பல வேலைகளை செய்ய வேண்டி இருந்தது. அதில் கதிருக்கு தான் மிகுந்த மகிழ்ச்சி. கௌதம், நான் சீக்கிரமாகவே சாரா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரிதான், பட் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுடா. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடட்டும். ஏன்? ஆமாம், பின்ன நீங்கள் 2 பேரும் சேர்ந்து லவ்வர்ஸ் ஆகி ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டா அப்புறம் இந்த ப்ராஜெக்டை நான் யாரை வச்சு முடிக்கிறது என கேட்ட நண்பனை கண்டமேனிக்கு முறைத்து வைத்தான் கதிர். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அவன் கூட சாராவை ஆஃபீஸுக்கு வரவழைத்த கௌதம், சாரா இன்னைக்கு சைட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ நீயும் அங்கே வர. வேலையை முடிச்சுட்டு மதியத்துக்குள்ளே உன்னை ஆஃபீஸ்லேயே கொண்டு வந்து விட்டுடுறேன் என்றவாறு அவளையும் கூட்டிக் கொண்டு சைட்டிற்கு சென்றான். போகும் வழியிலேயே கதிரும் காரில் ஏறிக்கொள்ள சைட்டிற்கு சென்று அவர்கள் திரும்பி வர மதியத்திற்கு மேலானது. டே கௌதம், ரொம்ப பசிக்குதுரா, ஏதாச்சும் ஹோட்டலில் நிறுத்து, சாப்பிட்டுட்டு போகலாம் என்றான் கதிர். சரி என்றபடியே கௌதமும் ஒரு ஹோட்டலில் காரை நிறுத்த மூவருமே இறங்கினர். இறங்கியவுடன், பாஸ் ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்றவாறு சாரா சென்று விட்டாள். கௌதமும் கதிரும் ஹோட்டலின் உள்ளே சென்றவர்கள் ஒரு டேபிளில் அமர்ந்தனர். வந்த பேரரிடம், டே இன்னைக்கு சண்டே தானே, ஸோ நான்வெஜ் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுடா என்று கௌதம் கூற கதிரும் பல ஐட்டங்களை ஆர்டர் செய்து தள்ளினான். டே எதுக்குடா இவ்வளோ ஆர்டர் பண்ணுறா, போதும் என்று கௌதம் கத்தவும் தான் லிஸ்ட்டை நிறுத்தினான். அதன் பின்னரே சாரா வந்தாள். சாப்பாடு வரும் வரையிலேயுமே மூவரும் எதுவும் பேசிக்கொள்ளவும் இல்லை. வேற ஆர்டர் செய்த ஐட்டம்களை கொண்டு வந்து வைக்கும்போது கூட அவள் மொபைலில் தீவிரமாக எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். சாரா சாப்பிடு என்ற பிறகுதான் அவள் நிமிர்ந்து பார்த்தாள். பார்த்த அவள் விழிகள் சாசர் போல் அப்படியே விரிய 2 அடி சேருடனேயே பின்னால் நகர்ந்து சட்டென எழுந்து நின்றாள். அதன் பின்னரே அவர்கள் இருவரும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். இருவர் முகத்தையும் மாறி மாறி பார்த்தவள் முகத்தில் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன், ஐயோ பாஸ், அம்மா ஃபோன் பண்ண சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன், ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க என்றவாறு வாயில் வந்ததை எல்லாம் உளறி கொட்டிவிட்டு ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு விழுந்தெடுத்து கொண்டு ஓடினாள். உடனே கதிரிடம் திரும்பிய கௌதம், டே இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தா, திடீர்னு என்னாச்சு இவளுக்கு என்று கேட்டான். எனக்கு எப்படி தெரியும், சரிதான் சாப்பிடு என்று கௌதம் சொல்ல இருவரும் சாப்பிடத் தொடங்கினர். வெகு நேரம் கழித்தும் அவள் வராமல் போகவும் கௌதம் சாராவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு, இன்னும் காணலையே என்றான். ரொம்ப தான் அக்கறை. ஆமாடா, ஃபோன் பண்ணி தான் பாரேன் என்றான். சரி, பண்ணி தொலைகிறேன் என்றவாறு அவளுக்கு ஃபோன் செய்தான். சாரா, என்ன பண்ணுற, சாப்பிட வரலையா? வரல பாஸ். ஏன் பாஸ்? நான் வெஜிடேரியன், நான்வெஜ் எல்லாம் கண்ணால் பார்த்தா கூட பாவம் வந்துடும்னு நினைப்பேன். என்ன போய் அவ்வளோ நான்வெஜ் ஐட்டம் முன்னாடி உட்கார வச்சுட்டிங்களே, இது உங்களுக்கே நியாயமாகப்படுதா என்றவளின் கேள்வியில் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. சிரிப்பை அடக்கியவன், சரி விடுவா, உனக்காக வெஜ்ஜில் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஐயோ சாமி, ஆளை விடுங்க, நீங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாம் பார்த்ததுக்கே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 2 நாளைக்கு எனக்கு பசிக்கவே செய்யாது. பஸ், நான் இப்படியே கிளம்பவா? ஏய் சாரா, எப்படி போவ? உன் ஸ்கூட்டி தான் ஆஃபீஸில் இருக்கே. இல்லை பாஸ், நான் ஆட்டோவில் போய்க்கிறேன், நாளைக்கு வந்து கூட ஸ்கூட்டியே எடுத்துப்பேன். வேணாம் சாரா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானே வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன். பாஸ், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இன்னும் சர்ச்சுக்கு வேறு போகணும், இன்னும் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ நான் கிளம்புறேன் பாஸ் என்றபடி அவனது பதிலை கூட எதிர்பாராமல் ஃபோனை வைத்து விட்டாள். உடனே கதிர் கௌதமிடம் திரும்பி, டே கௌதம், என்னடா சொல்கிறா? மேடம் பியூர் வெஜிடேரியனா, நீ ஆர்டர் பண்ண டிஷ்ஷெல்லாம் பார்த்து மிரண்டு ஓடி போயிருக்காங்க என்றவன் விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான். டே கதிர், உன்னால் ஒரு வேளை கூட நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அவள் என்னமோ இதை பார்த்ததுக்கே விழுந்தடிச்சிட்டு ஓடுறா. இதில் எப்படிடா உங்களுக்குள்ளார செட் ஆகும்? இதுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் லவ் பண்ணணும்னு சொல்கிறது. எப்படி, நீ லேக்காவை லவ் பண்ணுறியா? அது மாதிரியா? ஆமாடா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் லேக்கா எனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் தான். ஆமாம் தான், ஆனால் நீ சொல்கிற அந்த பர்ஃபெக்ஷன் எல்லாம் பார்த்து வர்றது கண்டிப்பாக உண்மையான லவ்வாக கடைசி வரைக்கும் இருக்காது. டே கதிர், நீ ஓவராக பேசுகிற. நீ என் லவ்வை பற்றி தப்பாக பேசுனா நான் உன் லவ்வை பற்றி தப்பாக தான் பேசுவேன். அவள் வெஜிடேரியனாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியலை. அதை நான் மேனேஜ் பண்ணிப்பேன். தேவைப்பட்டால் அவளுக்காக நான் மாறிப்பேன்.
பட் எங்கள் விஷயத்தில் தலையிட உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்று விட்டு சாப்பிடாமலேயே கதிர் கிளம்பிவிட்டான். கௌதமிற்குத்தான் அவனை அதிகமாக சீண்டு விட்டோமோ என தவிப்பு வந்தது. அவன் இந்த அளவிற்கு உருகும் அளவு அந்த பெண்ணிடம் என்ன கண்டானோ? அவள் பேரழகிதான். அவனுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்ல குணம் கொண்டவளும் கூடதான். ஆனால் அதற்காகவெல்லாம் ஒருவன் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் தூக்கி எறிய தயாராக இருப்பானா? அவனால் இந்த கேள்விக்கு சரியான பதிலை காண முடியவில்லை. அவள் மட்டும் அவன் காதலை ஏற்றுக்கொண்டால் இந்த உலகிலேயே அவள்தான் அதிர்ஷ்டம் செய்தவளாக இருக்கக்கூடும். ஆனாலும் அவளும் ஏன் தான் மறுக்கப் போகிறாள்? பணமும் குணமும் கொண்டதோடு தன் மீது உயிரையே வைத்திருக்கும் ஒருவன் கணவனாக கிடைத்தால் எந்த முட்டாள் பெண்ணாவது அதை வேண்டாம் என்று சொல்வாளா? ஆனாலும் அந்த சாராவும் அவனைப் போலவே கதிர் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்க வேண்டுமென்றே கௌதமும் விரும்புகிறான். கௌதமிற்கு கதிரின் காதலை கண்டு சிறிதல்ல பெரியதாய் பொறாமையே வந்திருந்தது. மறுநாளும் கௌதமே தான் கதிரிடம் சென்று பேசினான். ஆனால் கதிர் கௌதமை மீது இன்னமும் கோபமாகத்தான் இருந்தான். கதிர் கௌதமை முறித்து கொண்டு போனதை கண்ட சாரா, என்ன பாஸ், உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு போலேயே. அவர்களுக்குள்ளே சொந்த விஷயங்கள் பேசும் அளவிற்கு அவர்களின் நட்பு வளர்ந்திருந்தது. கௌதமிற்கும் கதிருக்கும் இடையே பிரச்சனையாக நிற்பதே இந்த சாராதான் என தெரிந்திருந்தால் இவள் மட்டும் என்ன செய்துவிடப் போகிறாள் என்று நினைத்த கௌதம், ஒன்றுமில்ல சாரா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அதுக்கு அவனை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேன். அதுக்கு கோச்சிட்டு போகிறான். பாஸ், நீங்கள் லவ்வெல்லாம் கூட பண்ணுவீங்களா? என்னால் நம்பவே முடியல. ஏன் பாஸ் என்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க மாட்டீங்களா? நீங்கள்லாம் என் கூட கேஷுவலாக பேசுகிறத பார்த்து நான் கூட நீங்கள் என்னை ஃப்ரெண்டாக நினைப்பீங்கன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை போலையே. இல்லை சாரா, நீ எப்போவுமே எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட் தான். தேங்க்ஸ் பாஸ். அதுவும் உங்கள் வாயால் நீங்கள் என்னை ஃப்ரெண்டுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்காகவே உங்கள் லவ்வுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். உங்கள் லவ்வரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவனும் லேகாவை பற்றியும் அவனுக்கு தெரிந்த விஷயங்களையும் அவள் தனக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பதையும் பற்றியும் சொன்னான். கடைசியாக அவள் ஃபோட்டோவை கூட காண்பித்தான். ரொம்ப பிட்டியாக இருக்காங்க பாஸ். உங்களுக்கு கரெக்டான மேட்ச். நான் ஏதாச்சும் ஐடியா வந்தால் உங்ககிட்ட சொல்கிறேன் என்றபடி வெளியேறி போனாள். அடுத்து வந்த நாட்களிலும் கதிர் மனம் மாறி கௌதமிடம் மீண்டும் பழையபடி இருக்கத் தொடங்க சாரா தனது காதலுக்காக உதவி செய்வதாய் சொன்னதை கௌதம் கதிரிடம் கூறினான். கதிரும் அதில் மிகவும் மகிழ்ந்து போனான். அதன் பிறகு 2 நாட்கள் கடந்திருந்த நிலையில் மீண்டும் ஏதோ வேலையாய் வெளியே சென்றவர்கள் திரும்ப ஆஃபீஸுக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக லேக்காவை பார்த்த கதிர் அவளிடம் நின்று பேசத் தொடங்கினான். லேக்கா, என்ன இந்த பக்கம்? ஷாப்பிங் வந்தேனா? முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, வாயே, லஞ்ச் சாப்பிட்டு போகலாம். வேண்டாம்ண்ணா, வீட்டில் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இன்றைக்கி கௌதம் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுக்காக எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கிறான். ஸோ நீயும் வா என்று ஏதோ பொய் சொல்லி வலுக்கட்டாயமாய் அவளை இழுத்துச் சென்றான் கதிர். கௌதமும் சிரித்துக்கொண்டே காரை எடுக்க கதிர் பின் சீட்டில் சாராவுடன் அமர்ந்து கொண்டான். கதிரை முறைத்து கொண்டே லேக்கா முன் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். ஒரு நிமிஷம் திரும்பி சாராவை கேள்வியாய் நோக்கியவள் கதிர் உடனே, இது சாரா, கௌதமோட செக்ரட்டரி என்று சொன்னான். லேக்காவும் சாராவை பார்த்து சிநேகமாகவே புன்னகை செய்தாள். கௌதம் ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்க காரை பார்க் செய்து அங்கிருக்கும் ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். லிஃப்டில் ஏறி மேலே சென்ற பிறகே கதிர் சாரா தங்களுடன் வரவில்லை என்பதை கவனித்தான். உடனே கௌதமிடம் சென்றவன் லேக்காவிற்கு கேட்கா வண்ணம், டே சாராவை காணோம், நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு இருங்க என்று விட்டு அவளை தேடி சென்றான். அதை பார்த்த லேக்கா, ஏன் கதிரண்ணன் போகிறாங்க என்று கௌதமிடம் கேட்டாள். நம்ம 2 பேருக்கும் ப்ரைவசி கொடுக்க தான். அதற்கு அவனை முறைத்தவள், கௌதம் நம்ம விஷயம் அவருக்கும் தெரியுமா என கேட்டாள். ஆமாம் தெரியுமே என்று விட்டு அவன் முன்னால் சென்று டேபிளில் அமர்ந்தான். பின்னோடு வந்து அவன் அருகே அமர்ந்தவள், கௌதம், நீங்கள் சொன்னதை பற்றி நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். பட் எனக்கு உங்கள் மேலே லவ் ஃபீல் மட்டும் வரவே இல்லை. நாம் வேணால் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எனக்கு உங்கள் மேலே லவ் வந்தால் அப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் என கை கொடுத்தாள். அவனும் அவள் கையை பிடித்து குலுக்கிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தனர். அங்கு சாராவை தேடிச் சென்ற கதிரோ அவள் யாரோ ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு தூரத்திலேயே நின்று விட்டான். வெகு நேரம் தீவிரமாக ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்தவள் தூரத்தில் நின்றிருந்த கதிரை கண்டதும் தான் அந்த பெண்ணை அனுப்பிவிட்டு கதிரிடம் வந்தாள். ஏன் சார் சாப்பிடலையா? எதுக்கு இங்கே வந்தீங்க? உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான். வா போகலாம். வேணாம் சார், எனக்கு பசிக்கல. நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு மிகவும் பசித்தது. அவளை விட்டு செல்ல மனமில்லாமல் எனக்கும் பசிக்கல என்றவாறு அவள் அருகே அமர்ந்து கொண்டான். அவனை திரும்பி பார்வை ஒன்றை வீசியவள் புருவம் சுருக்கினாள். பின்னர் என்ன நினைத்தாளோ தோலை குலுக்கியபடி மீண்டும் திரும்பி கொண்டாள். சாரா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்ததே. ஆமாம், எங்கள் ஊரில் பக்கத்து வீட்டுக்காரங்க ஊர்க்கதையெல்லாம் ஏதேதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. உங்கள் ஊரா? அது என்னது? கொடைக்கானல் சார் என்று கண்களில் கனவு மிதக்க கூறினாள். கொடைக்கானல்னால் ரொம்ப பிடிக்குமா?
பின்ன எங்கள் ஊர் சொர்க்கம் சார். எப்படா அங்கே போவோம்னு இருக்குது. இதெல்லாம் ஒரு ஊரா? எப்போ பார்த்தாலும் டிராஃபிக், பொல்யூஷன், சத்தம். ஆனாலும் இங்கே இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்காதே சார். நீங்கள் என்னென்னு நினச்சிங்க? ஜாப்காக உங்களுக்கு வந்திருக்கிறதாவா? நோ வே சார். என்னுடைய அம்மாவுக்கு ஆஸ்துமா. அவங்களுக்கு அங்கே இருக்க ஜில்னஸ் ஒத்துக்கலை. அதனால தான் இங்கே வந்தோம். அம்மா பழைய மாதிரி ஆயிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன். கொடைக்கானலுக்கு பறந்துடுவேன் என்று அவள் சொல்லி கொண்டிருந்ததை கேட்டவனுக்கு திக்கென்று இருந்தது. ஏய் சாரா, அங்கே போனால் இந்த அளவுக்கு சம்பளத்தில் உனக்கு யாராச்சும் வேலை தருவாங்களா? சார், யாருக்கு வேணும் உங்கள் சம்பளமும் வேலையும்? உங்களுக்கு தெரியுமா, நான் கொடைக்கானலில் இருந்தப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு? காது கேட்காத, வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கும் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கும் கிளாஸ் எடுக்கிற டீச்சராக 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக உங்கள் வேலையில் எனக்கு கிடைக்கல சார். ஆனால் அதில் கிடைக்கிற வருமானம் உனக்கு எப்படி பத்தும்? நான் வேலைக்கு போயே ஆகணும்னு எனக்கு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் நாங்களும் கொஞ்சம் வசதியானவங்க தான் சார். நான் இப்போ உங்ககிட்ட சொன்னதையெல்லாம் தயவு பண்ணி என்னோடய பாஸ்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அவர் என்ன சீட்டு கிழிச்சி அனுப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். இப்படி பேசுகிறவரிடம் எப்படி தன் காதலை சொல்வது என அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அவள் திருமணத்தை பற்றி ஏதேனும் கனவு வைத்திருக்கிறாளா என தெரிந்து கொள்ள நினைத்தவன், சார், அப்போ கொடைக்கானல்லையே தான் மேரேஜ் பண்ணி செட்டிலாக போறியா என்று கேட்டான். என்னது மேரேஜா? அதை பற்றியெல்லாம் நான் இன்னும் யோசிக்கல சார் என்று அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். சரி வா, ஒரு காஃபியாச்சும் குடிக்கலாம் என்று கூப்பிட, வேணாம் சார், நீங்கள் போயிட்டு வாங்க என்று பழைய பல்லவியையே மீண்டும் கூறினாள். சப்பா, நீ எதுவும் குடிக்கவே வேணாம், அட்லீஸ்ட் எனக்கு கம்பெனியாச்சும் கொடுவா என்றான். நான் வருவேன், பட் நீங்கள் எதுவும் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களே? அடிப்பாவி, அதனால தான் வரமாட்டேன்னு சொல்கிறியா? ஆமாம் சார். அப்போ பசிக்கிற வயிற்று வச்சுட்டு தான் போய் சொல்கிறியா? அவள் மௌனமாக தலையை குனிந்திருக்கவும், சரி வா, உன்னை பியூர் வெஜ் ஹோட்டலுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ வாங்க சார், போகலாம் என்று சட்டென எழுந்து நின்றாள். அதை கண்டவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. இதை முன்னமே சொல்கிறதுக்கு என்ன? அப்படி இல்லை சார், எனக்காக நீங்கள் எதுக்கு உங்கள் ரொட்டீனை மாற்றிக்கணும்? இப்படியெல்லாம் இன்னொரு வாட்டி பேசினா நீ இப்போ பார்த்துட்ருக்க வேலையை பற்றி கழுவி ஊற்றுனியே, அதையெல்லாம் கௌதம் கிட்ட நல்லா வற்றி வச்சுருவேன். ஐயோ சார், வேணாம். நீ என்னையும் ஃப்ரெண்டாக நினைக்கிறதா இருந்தால் இனிமேல் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, சரியா? சரி சார். சரிவா, சாப்பிட போகலாம் என்று இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே கௌதம் ஃபோன் செய்தான். எங்கடா இருக்கீங்க? என்னை தனியாக கழட்டி விட்டுட்டு போயிட்டீங்களா? டே, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் தனியாகவே வந்தோம். நீ என்னடா இப்படி சொல்கிற? எங்கே இருக்கீங்கன்னு சொல்லு, நானே இங்கே வரேன் என்று கௌதம் ஹோட்டலின் பெயரை சொன்னதும் அங்கே வந்து விட்டிருந்தான். ஏன்டா எல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே உட்காந்து முக்கிட்டு இருக்கீங்க? பாஸ், எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிறீங்க? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேன். என்ன ஐடியா? இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுற ஐடியா தான். என்னென்னு சொன்னால் தானே சார் தெரியும். பாஸ், ஏதாச்சும் சினிமா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ஃபோட்டோஸ்லாம் ஸ்க்ரீனில் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா? உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி உங்களை லேக்கா மேடம் கண்டிப்பாக அவமானப்படுத்த மாட்டாங்க சார். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எங்கே, எப்படி? பாஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு வந்த ஐடியாவாக சொன்னேன். மற்ற ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதான் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காரே, அவரை வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, பிளான் பண்ணலாம். இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் என்று அனைவரும் ஆஃபீஸுக்கு கிளம்பி சென்றனர். அடுத்த நாள் கௌதம் ஆஃபீஸில் இருந்துவிட்டு ஏதோ வேலையாய் அப்பொழுது தான் வெளியே செல்ல கிளம்பினான். அப்போது சாராவை பார்த்தவன் அவள் ஏதோ யோசனையில் நகம் கடித்து கொண்டிருப்பதைக் கண்டு அவள் அருகில் சென்று அவள் தலையில் நங்கென்று குட்டினான். பாஸ், என்ன பண்ணுறீங்க, வலிக்குது என்று அவள் கத்த, நீ முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். இந்த அக்கௌண்ட் டேலி ஆகவே மாட்டேங்குது, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு நகம் கடிப்பியா? அங்கே உங்கள் கையை காட்டு என்று அவள் கையை பிடுங்கி பார்த்தவன் அவளை முறைத்தான். உன் வயசு பொண்ணுங்கள்லாம் எப்படி கையில் அழகாக நகம் வளர்த்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ கையை எப்படி வச்சுருக்க பாரு. அட்லீஸ்ட் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாச்சும் போட்டுட்டு வரியா? எப்போ பார்த்தாலும் கன்றாவியான கலரில் ஒரு சாரீ. ஏன் சுடியெல்லாம் கூட நீ போட மாட்டியா? நாளையிலேருந்து நீ சாரீ கட்டிகிட்டே வரக்கூடாது, சுடி மட்டும்தான் போட்டுட்டு வரணும். பாஸ், ப்ளீஸ் வேணாம். ஏன்? ஐயோ பாஸ், நான் இப்படி வரத்துக்கே இந்த ஆஃபீஸில் பாதி பேர் என்னையே சுற்றி வராங்க. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்னால் தாங்க முடியாது பாஸ். அப்புறம் நீங்கள் ஆஃபீஸை இழுத்து தான் மூடணும். உனக்கு ரொம்ப தான் வாய். அழகாக இருக்கோன்னு ரொம்ப ஆடாத. என்னது, நான் ஆடுறேனா? இல்லை பாஸ், உங்களுக்கு தான் என் மேலே பொறாமை, அதனால தான் இப்படி பேசுகிறீங்க. எனக்கு தேவை தான், உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும் என்று சிரித்துக்கொண்டே சென்று அவனை பார்த்து அவளுக்கும் சிரிப்பு தான் வந்தது. மதியம் கௌதம் ஆஃபீஸில் இருந்த பொழுது கதிர் வேகமாக உள்ளே வந்தவன் சாராவையும் உள்ளே அழைத்துவிட்டு கௌதமிடம் சென்றான். கௌதம், லேக்கா வர சண்டே அவளோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக அவுட் ஸ்டேஷன் போகிறாராம். நாமளும் அங்கே போய்
ஏன் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது? பண்ணலாம் தான், பட் எந்த ஊருடா? அவன் அருகில் இருக்கும் ஒரு மலைப்பிரதேசத்தை பற்றி சொன்னான். ஓகே தான் கதிர், ட்ரை பண்ணலாம் என்று சொல்லி கௌதமும் கதிரும் அந்த இடத்திற்கு சென்று சில முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு வந்தனர். கதிர் கௌதமிடம், கௌதம், நம்ம சண்டே அந்த ஹில் ஸ்டேஷன் போகும்பொழுது சாராவையும் கூட்டிகிட்டு போகலாமே. போகலாம் தான், பட் அவள் என்ன சொல்வான்னு தெரியலையே. கௌதம், நீ சொன்னால் கண்டிப்பாக வருவாடா. சரி, நான் சொல்லி பார்க்குறேன் என்று சாராவை கூப்பிட்டான். சாரா, நாளைக்கு சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துரு. நம்ம காலையில் 6 மணிக்கு முன்னாடியே கிளம்பினாதான் கரெக்ட் டைமுக்கு அங்கே போய் சேர முடியும். ஆனால் நான் இதுக்கு பாஸ்? பின்ன நீ வராட்டி எப்படி? நீ தானே பிளான் போட்டு கொடுத்த. அது சரியா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்க நீ அங்கே வர வேணாமா? வேண்டாம், நாளைக்கு சண்டே இல்லை, அதனால் என்ன? இல்லை பாஸ், என் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சண்டே மட்டும் நான் அவங்க கூட இல்லைன்னா என்னை கேள்வி கேட்டே தொலைச்சி எடுத்துருவாங்க. நாளைக்கு ஆஃபீஸில் ஓவர் டைம் இருக்குன்னு பொய் சொல்லிட்டு வரலாம் இல்லையா? அதற்கும் அவள் முகம் தெளிவடையாமல் இருக்கும். ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை பாஸ். கௌதமின் மீது சாராவிற்கு நம்பிக்கை இருக்கிறது தான். ஆனால் கதிரின் மீது தான் அவள் மனம் நம்பிக்கை கொள்ள மறுக்கிறது. அவன் பார்க்கும் பார்வைகளிலிருந்தே அவன் மனம் அவளுக்கு அப்பட்டமாக புரிகிறது. உன் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் உன் நண்பன் மீது தான் நம்பிக்கை இல்லை என்று கூற முடியாமல் தவித்து நின்றாள். வந்துடுவல்ல என்று அவன் கௌதம் மீண்டும் கேட்க தலையை நாலாபுறமும் ஆட்டி வைத்தாள். அவள் வெளியே சென்ற பிறகு, மேடம் நிறைய யோசிக்கிறாங்களே, அவளுக்கு எதுனா உன் மேலே சந்தேகம் வந்திருக்குமோ என்று கௌதம் கேட்க, கதிரும் எனக்கும் அப்படிதான் தோணுது என்றான். மாலை அவள் வீட்டிற்கு கிளம்பும்போது கூட கௌதம் அவளிடம், நாளைக்கு சீக்கிரம் வந்துடுவல என்று மீண்டும் கேட்கவும், பாஸ், நாளைக்கு அங்கே வந்தால் ஈவினிங் சீக்கிரமே கொண்டு வந்து விட்டுருவீங்கள்ல, கண்டிப்பாக லேட் ஆகாது என்று அவன் சொன்ன பிறகு தலையாட்டி கொண்டு கிளம்பிவிட்டாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. பேலன்ஸ் நாவல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி